ஏஜ் குரூப் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கல நினைக்கிறேன். 25 ஆனீங்கன்னா இந்த படத்துக்குலாம் வரக்கூடாது. இந்த படம் வந்து ஒரு பயங்கர கமர்ஷியல் ஃபிலிம். நீங்க வந்து கச்சேரியில் மலையாள படத்தில் உட்காந்து நீங்க மட்டும் பாக்குற மாதிரி அப்படியே இதே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரணகாலம், ரத்த காலம். என்டர்டைன்மெண்ட் மசாலாவா இருக்கலாம், ஆனா வெறுப்பேற்றமா இருக்கக்கூடாது. என்ன வெறுப்பேற்றுன்னு சொல்லுங்க. பாதி அப்படியே மண்டை காஞ்சி போய் நாங்க டீ சாப்பிட போயிட்டோம் வெளியில. இது மாதிரி நீங்க ஒருத்தர் இல்லையா 2-3 பேரும் தூக்கிட்டாங்க. எங்களுக்கு சத்தமே என்ன ஒரு முதியோர் இல்லம் மாதிரி நடத்துறவங்களுக்கு எல்லாம் இந்த படம் பிடிக்கல. முதியோர் இது யாருக்குன்னா எங்க நீ எனர்ஜெட்டிக் பர்சனுக்கு தான் இந்த படம். பாட்டு சொல்லுங்க, 4 பாட்டு, பழைய பாட்டு. 6 பாட்டுக்கே நான் தூக்கிட்டேன். புலிக்கெல்லாம் உங்களை அடிச்சு குத்தி தூக்குவோமே நாங்க. பழைய பாட்டு போடுறதுக்கு எதுக்கு புது மியூசிக் டைரக்டர்? அது எதுக்குன்னா அந்த ரிமெம்பரன்ஸ் உங்களுக்கு கொண்டுறாங்க. அந்த பழைய பாட்டு வச்ச புது மியூசிக் டைரக்டர் அந்த வில்லனோட இதை காட்டுறதுக்காக, ஒரு காமெடி சென்ஸையும் காட்டுறதுக்காக, அண்ணனும் தம்பிக்கும் டிஃபரன்சியேஷனுக்காக அந்த பாட்டு வந்துச்சு. அண்ணன்னா காமெடியா இருப்பான், பாட்டுக்கு பின்னாடி இருப்பான், தம்பி இப்படி இருப்பான். அந்த டிஃபரன்சியேஷன் மக்கள் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாட்டு. மக்களை குழப்பல, ஆனா அஜித் குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அஜித் ரொம்ப முதல்ல 3 மாசத்துல வந்துட போறான்னு ஒரு டைலாக், ஐயோ 1 வருஷத்துக்குள்ளே வந்துட்டான்னு ஒரு டைலாக், 17 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டைலாக். அவன் ரெட் ராக்கன் சார், மலேசியன் டான் பில்லா. நீங்க நம்பர் ஒழுங்கா சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஜெயில இருக்காங்க? ஜெயிலே கிடையாது ரெட் ராக்கனுக்கு. ஏன்னா நீங்க தீனா பாத்தீங்களா, பில்லா பாத்துட்டீங்க, எல்லா படம் பாத்துட்டீங்கல்ல. இவன் வரலாறு படைக்கிறான். காட் ஃபாதர் அஜித்தோட எல்லா படம். ஒரு வாலி பபிள் கம் சீன் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? அதுதான் வாலி. கமர்ஷியல் மூவில இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் வருது. இவன் படம் எல்லாமே மார்க் ஆண்டனி பார்த்தா அதுல ஒரு லாஜிக்குமே இருக்காது. முதல் விஷயம் ஸ்டோரி இல்ல, செகண்ட் லாஜிக்கும் இல்ல. ஃபேமிலி ஸ்டோரி. நீங்க இந்த படம் பாத்தீங்களா ஜெயிலர், அந்த ஸ்டோரிக்கு இந்த ஸ்டோரி எவ்வளவு பரவாயில்ல. அதுல என்ன ஸ்டோரி? சிம்பிள் ஸ்டோரி. டான்ஸே ஆடல, ஃபைட்டும் பண்ணல, பாட்டை போட்டு விட்டாங்க, தெரிக்க விட்டுட்டாங்க. அதுல அங்கேயும் இங்கேயுமா கையை தூக்கி காலை. அஜித்துக்கு வந்து எதுவுமே வேணாம், ஃபேஸ் வந்து ஒரு போஸ்டர், ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து போட்டோஸ் மட்டும் 100 போட்டோ போதும். நான் விஜய் ஃபேன் தான், பட் அஜித்தை பொறுத்தவரை ஸ்டைலிஷ் தான். அவரோட கடைசி 6 படத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணதே கிடையாது. இதுல போட்டு இதுல ஒண்ணுமே பண்ணல பாஸ். அவரு இந்த படத்துல ஒண்ணுமே பண்ணல. இருப்பான் இவர் மூஞ்சியை காட்டுங்க. தலை ஃபேன்ஸ், மெட்ராஸ்ல உள்ள தலை ஃபேன்ஸ் ஒரு மூஞ்சியை பாத்தீங்க, படம் நல்லா இல்லன்றாரு, களி ஊத்துங்க. இவர் பேர் நான் சொல்ல அஜித்தை நல்லா யூஸ் பண்ணிக்கல நான் சொல்றேன். அதாவது நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, டென்ஷன், அது இதுன்னு இருக்கும். இது மாதிரி ஒரு படத்துக்கு வந்துட்டு ஜாலியா ஒரு 2 மணி நேரம் படம், 3 மணி நேரமும் கிடையாது, கொடுமை பண்ணல. 2 மணி நேரம் 20 நிமிஷம், 110 ஃபர்ஸ்ட் ஹாஃப், 110 செகண்ட் ஹாஃப், பிரிச்சு மேஞ்சாச்சு. தலைவரா புலி. நீங்க தனியா இந்த படத்தை நான் பாத்துன்னு வச்சுங்களேன், தனியா பாக்குறதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் கிரௌடோட, அது ஃபேன்ஸோட பாக்கல. இது வந்து நீங்க பார்த்தது முதியோர் இல்லைங்க, அது ஆஃப்டர்நூன் பாக்குறதுனா முதியோர் செட். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் அஜித் முதல்ல முதியோர் இல்லத்துல சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இல்ல சொல்லுங்க, ஒழுங்கா எனக்கு. நான் வந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், இந்த படத்துக்கு ஏதோ ஒன்று பார்த்தேன், லியோ படம் இந்தியாவில் பார்த்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன், லியோ தான்டா பெஸ்ட், மங்காத்தெல்லாம் ஓல்டுன்னு. அதுக்கே அஜித் ஃபேன் சொன்னேன், இவனே ஒரு ஓல்டு, இவன் ஓல்டுங்கிறான். இப்போ நீங்க சொன்னதுக்கு அஜித் ஃபேன் காஸ்டியூம் சூப்பர், ஸ்டைலிஷ். கதையிலங்கிறீங்க இல்லங்க, ஸ்டைலிஷா இருந்ததுங்க. காஸ்டியூம் சூப்பர்ங்க, அவனோட நகை சூப்பர்ங்க, அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. ஒன் லைன் ஸ்டோரி நல்லா பிகினிங்ல இருந்து ஸ்கோப்பே இல்ல படத்தை. ஒரு ஒன் லைன் ஸ்டோரியா பார்த்தா நல்லா இருந்தது, பட் அதை டெவலப் பண்ற அளவுக்கு ஸ்கோப் இருந்தும் இவங்க வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல. சிம்ரன்லாம் ஃபுல் போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ். உங்க வயசுக்கு பிடிக்கும். சோனா அப்படின்னு விரோத பாருங்க சிம்ரன், அது போதும் படத்துக்கு, வேற எதுவுமே தேவை. ஏங்க உங்க ஏஜுக்கு சிம்ரன் ஓகே. நான் ஏஜுக்கு தான், நான் சிம்ரனை வந்து ஏஜ் குரூப்புக்கு தான் சிம்ரன் பிடிக்கும். காரணம் என்னன்னா 15 வயசுலயே நாங்க சிம்ரன் ரசிகர். எல்லா படத்துல இன்னைக்கு நாங்க சிம்ரன் இருக்கீங்க. அந்த மைண்ட் வந்து சிம்ரன் நான் இன்னைக்கு பார்க்கல. அந்த பாட்டு அதனால தான் இது கனெக்ட் பண்றாங்க. அந்த பாட்டு அந்த சாங். நீங்க அதுல இருந்து வெளியில வரணும். வெளியில வரக்கூடாது. வெளில வந்தோம்னு முதியோர் இல்லத்துல சேர்ந்துருவேன். பையனுக்கு எப்ப பர்த்டேன்னு பிகினிங்ல இருந்து எப்ப உங்களுக்கு தெரியும்? 4 நாள்ல பர்த்டே. அது கடைசில தாங்க சொல்றான். 4 நாள்ல அப்படியே 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுட்டேன் சொல்லிட்டேன். 4 நாள்ல அப்ப நாளைக்கு வர போறாரு அப்படின்னா கடைசில வந்து பாத்துட்டு அந்த இவன் அந்த ஆக்டர் யாரவன் கிங்ஸ்டன், ஏய் எப்படா உனக்கு பர்த்டே அப்படின்னா, கண்டிப்பா எங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்குது. 4 டேஸ்ல பர்த்டே. அவன் கேட்டதுனால தான் நமக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் தெரிஞ்சுனே தெரிஞ்சது. இது வந்து யாருக்கு பிடிக்கும்னா, இவர் சொன்ன மாதிரி ஃபேன் பேஸ்ட் இருக்கு, கமர்ஷியல். அஜித்தை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். இன்டர்வல் பிளாக்ல விஜய் ரசிகர்களுக்கு என்ன மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நண்பா ஐ எம் வெயிட்டிங். அவ்வளவுதான்.
ஃபுல் கமர்ஷியல், இது ஃபுல் கமர்ஷியல், ஃபுல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான், அந்த ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த படம். மத்தவங்கலாம் வராதவங்க போறாங்க. பாட்டை போட்டு விட்டு ஃபைட்டு, கையை இப்படி தூக்குறது, காலை இப்படி தூக்குறது, ஸ்லோ மோஷன்ல நடந்து வருது, டான்ஸ் ஆட முடியல. ஃபேமிலியோட வந்து பாக்குறவங்களுக்கு பிடிக்காது. ஆனா பசங்க 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் பசங்க அவங்க அப்பா அம்மா கூட்டு போகும்போது அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும். அப்பா அம்மா வயசு தானே அஜித்துக்கு, அதனால பிடிக்கும் மேபி. நீங்க அஜித் அப்பா அம்மா வயசானு பார்க்க கூடாது, அஜித் ஒரு ஸ்டாரா பார்க்கணும். இப்ப 45 வயசுல 50 வயசா பார்க்க கூடாது. நீங்க ஸ்டார். இதே வந்து ஃபிளாஷ்பேக் அஜித் வந்தான், அதே படத்துல ஃபிளாஷ்பேக் அஜித் வந்தான், சூப்பரா பிடிச்சது. ஓகே, அவன் மாடர்னா ரொம்ப யங்கா காமிச்சான், ரவுடி ஆரம்ப தீனா ஸ்டைல்ல. அது ரொம்ப அட்டகாசமா இருந்தது, ரொம்ப கிளாஸியா இருந்தது. அது படத்துக்கு யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. படத்துல நடிக்க தான் வந்திருக்காரு ஹீரோ. அது வந்து பேட் சால் பேப்பர் நமக்காக மட்டும் வரல, படத்துல காசு வாங்கி நடிக்க தான் வந்திருக்காரு. பேக் எல்லாம் இருந்தது, ஐ அக்செப்ட். ஆனா என்னன்னா கதையோட இருந்திருக்கலாம், அது ஸ்கோப் இருந்து இப்படி கோட்டை விட்டாங்களே பெருசாங்க போது தான் வருஷமா இருக்கு. மேடம் குட்டா இருந்தா பேட் ஆனோம், திரிஷா சொன்னது கூட அக்லி ஆயிட்டான். இப்ப படம் குட்டா பேடா அக்லியா? அதாவது என்ன மாதிரி ஃபேன்ஸுக்கு குட், சார மாதிரி ஃபேன்ஸுக்கு அக்லி, இவர மாதிரி ஃபேன்ஸுக்கு பேட். பட் ஓவராலா படம் பிளாக் பஸ்டர். லண்டன் டைம் பாஸ், காட் பிளஸ் யூ. I miss you.